நீங்க நினைச்சிருந்தா உங்களுடைய டெபியூ படத்தை கொஞ்சம் நல்ல ஃபெமிலியரான ஒரு ஆளை வச்சே நீங்க பண்ணிருக்கலாம். இல்ல அப்படின்னா நீங்க கூப்பிட்டா வந்து ஏதாவது ஒரு கேமியோ பண்றதுக்கோ ஒரு சப்போர்ட் பண்றதுக்கோ நிறைய பேர் ரெடியா இருந்திருப்பாங்க. பட் அதெல்லாம் வேண்டாம். ஒரு 25 நியூ கமர்ஸ் சூர்யா ஃபர்ஸ்ட் டைம் அவரை வச்சு ஏன் அந்த ஒரு தாட் வந்துச்சு உங்களுக்கு? ஆக்சுவலி இது என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் ஒரு நியூ திங் அட்டம் பண்ண விரும்புவேன் எப்போவுமே. என்ன மாதிரி ஒரு ஃபைட்டுமே வந்தால் கூட அது வந்து நியூவாக அட்டம் பண்ண ட்ரை பண்ணுவேன். ஸோ லைக் காப்பி ஃபாலோ அப்படிலாம் கிடையாது. இதை நம்ம என்ன புதுசாக பண்ண போகிறோம், இதை எப்படி தனித்துவமாக காட்ட போகிறோம் அப்படின்றது தான் அது. ஸோ இந்த ஸ்கிரிப்டை எழுதும் போது எனக்கு வந்து ஒரு ஹீரோ வச்சு எழுத வரல. ஒரு இட்ஸ் லைக் சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் தான். இந்த கதையை என்னென்னா, ஒரு சாதாரண ஒரு காமன் பாய் நார்மல் லைஃப்பில் இருக்க ஒருத்தன் வந்து எந்த அளவுக்கு அவன் வாழ்க்கையில் பாதிக்கப்படுறான், அந்த வாழ்க்கையில் தன்னை எப்படி காப்பாற்றிக்கிட்டு முன்னேறி போகிறான் அப்படின்றது தான் இந்த கதையாகவே இருக்கும். ஸோ அதை வந்து ஒரு பெரிய ஹீரோ வச்சு பண்ணும்போது ஆப்வியஸ்லி இட்ஸ் எ கமர்ஷியல் ஃபிலிமாக மாறிடும். செகண்ட் வந்து யாரோ கூப்பிட்டாலும் வந்துடுவாங்க. எனக்கு 2-3 பேர் சொல்ல விரும்பல. எனக்கு கண்டிப்பாக கேட்டாங்க, எனி கேமியோ தான் சொல்லுங்கள், டெஃபினட்டாக. அடையாளம் சொல்லுங்க மாஸ்டர், நாங்கள் எடிட்டில் பண்ண வச்சுக்கிறோம். ஸோ அந்த மாதிரி கேட்டாங்க. அவங்களோட லவ்க்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். பட் எகைன் நான் அப்போ சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி சார் கூட கேமியோ கூப்பிட்டுருக்கலாம். இந்த கதைக்கு அது தேவையில்லை. லெட் இட் பி ஒரு நார்மல் ஃபிலிமாக, ஒரு நியூ அட்டம்ப்டாக, என்னோட நியூ அட்டம்ப்டாகவும் இவரோட நியூ ஃபிலிமாகவும் இருக்கட்டும். ஸோ அப்படியே ஆடியன்ஸ் ஏற்றுக்கிட்டோன்றது தான் இதோட முழு நோக்கம்.